Dr. Satisai Lakshmi, counseling and wellness clinic run பண்ணிட்டு இருக்கேன். கலிக்குப்பம் அம்பத்தூர்ல வந்துட்டு இருக்கு என்னோட கிளினிக். நான் வந்துட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆள். உணவே மருந்து உடலை மருத்துவர்ன்ற கான்செப்ட்ல என்னோட கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் ஹப் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல உணவு மூலியமா எப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு மக்களுக்கு வரக்கூடிய இந்த நோயை குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு. மால் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. சாப்பிடுவாங்க உணவு, அது வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஆகாது. தட் மீன்ஸ் அசிமுலேஷன் சொல்லுவாங்க. நம்ம எடுக்கிற உணவு வந்துட்டு எனர்ஜியா வந்துட்டு நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகணும். அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்து என்ன பண்ணா அவங்க வந்துட்டு ஹெல்தி ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் இருக்கும்போது வந்துட்டு முகமது சதாப் சார் வந்துட்டு அஸ்டா லைவ் என்ற ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு காமிச்சாங்க. அப்போ நான் வந்து டைரக்டா என்ன பண்ணேன்னா, ஓகே சார் இது வந்துட்டு எப்படி ரிசல்ட் கொடுக்கும், ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நான் ஒரு 3 months எடுத்தேன். அதோட எனர்ஜி லெவல்ஸ் வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சு. தட் மீன்ஸ் நான் வந்துட்டு கிளைண்ட்ஸ் பார்க்கணும், என்னோட 2 குழந்தைங்களை பார்க்கணும், ஃபேமிலி ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து எனக்கு வந்து பிக்கப் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது இந்த பொருள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா வந்துட்டு அடுத்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காட்டும் போது வந்துட்டு ஐ ட்ராப்ஸ் மட்டும் கொடுத்தாங்க தவிர வேறு எந்த இது இல்லை, இதுக்கு சர்ஜரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இது அப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஹீ சஃபரிங் ஃப்ரம் த ஐ பெயின். தட் மீன்ஸ் அந்த கார்னியல் லேயரில் வந்துட்டு ஒரு ட்ரைக்ளிசரைட் லேயர், தட் மீன்ஸ் அந்த கண்ணை க்ளோஸ் பண்ணும்போது வந்து அந்த ஃபேட்டி லேயர் இருக்கிறதுனால கண் வலி அதிகமாக இருக்குது. சிஸ்டம் ஒர்க் அதிகமாக பண்ணுறதுனால அவங்களால அந்த கண் வலி வந்து தாங்க முடியல. அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு ஒரு 3 months கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. தென் எனக்கு தைரியம் வந்துச்சு. என்னோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்தேன். நல்ல ரிசல்ட்ஸ், வித்தவுட் சர்ஜரி அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் என்னன்னா வந்துட்டு எனர்ஜி தான். நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணது எனர்ஜி. ஓகே, என் கிளைண்ட் வந்துட்டு மேம் நான் வந்துட்டு 1 year இருக்குது ரிட்டர்மெண்ட் லைஃப், எனக்கு டயபெட்டிக் இருக்குது, தைராய்டு இருக்குது, எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு எனர்ஜி வந்துட்டு இது பண்ணணும் போது ஆஸ்டர் லைஃப் ப்ராடக்ட் காமிச்சேன். ஓகே, அவங்க ஆஸ்டர் லைஃப் 1.5 month எடுத்தாங்க. ஏதோ அவங்களோட ஆஃபீஸில் வந்து கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபருக்காக கேட்கும்போது வந்துட்டு அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களோட HbA1c ரெடியூஸ் ஆயிடுச்சு. HbA1c வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்கு, தைராய்டு நார்மல் ஆயிருக்கு, எனர்ஜி லெவல் சூப்பராக இருக்குது. அது வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, வித்தின் 2-3 weeksலேயே சொல்லிட்டாங்க. தென் பிளட் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு எதிர்ச்சியாக எடுத்தாங்க. எடுத்த உடனே ஒரு ஆச்சரியத்தோடு என்கிட்ட எடுத்து வந்து காமிக்கும் போது எனக்கு அதோட பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. தென் ஐ ஸ்டார்டட் டு கிவ் மை கிளைண்ட்ஸ், யாரெல்லாம் வந்துட்டு அந்த HbA1c ரெடியூஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கறது ஸ்டார்ட் பண்ணேன். யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அதே விதமாக என்கிட்ட வரும்போது பல்ஸ் டயக்னோசிஸ் பார்ப்பேன். வாதம், பித்த, கஃபம். அதில் பித்தம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பாடியில் மசில் நாட்ஸ் பெயின் அன்றது அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வர்மம் பண்ணுவேன், அக்குபஞ்சர் பண்ணுவேன். கொஞ்சம் பேர் நிறைய சிட்டிங்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு உடனே ஆஸ்டர் லைஃப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆஸ்டர் லைஃப் எடுத்துக்கோங்க, சிட்டிங்ஸ் கம்மியாகும், உடனே குணமாக வைங்க. ஒரு 3 months or 6 months கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த நம்பிக்கையோடு வாங்கிட்டு போவாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகணும் இல்லை ஐசியூவில் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை சிக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடனே வந்துட்டு ஆஸ்டர் லைஃப் நான் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஆஸ்டர் லைஃப் எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. பிகாஸ் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கு எவ்வளோ ஆகும் சார்? சதாப் சார் எவ்வளோ ஆகும் சார்? ஐசியூ அட்மிஷன்னா வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்னா வந்துட்டு மினிமம் ஒரு 10,000, ஐசியூ அட்மிஷன்னா வந்துட்டு 1 lakh கிட்ட போகும். இது வந்து ஆஸ்டர் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அந்த ஒரு இதுதான் மணின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, மணி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த கான்செப்ட் என்னோட மைண்டில் வந்ததுக்கப்புறமா அந்த பிளாக் இல்லை. ஓகே, யாருக்கு நீட் இருக்குது, யார் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆக போகிறாங்களோ அது மாதிரி எங்களுக்கு வாத பித்த கஃபத்தை எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஓகே உங்களுக்கு இது நீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. ஈவன் ஸ்ட்ரோக்ஸ், கார்டியாக் ஸ்ட்ரோக் இருக்குது, செரிப்ரல் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. இது வர்றவங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு நாளையில் தெரிஞ்சுப்போம். பிகாஸ் எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகும்போது கையில் எங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாமல், சர்ஜரிஸ் இல்லாமல், எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் ஹாப்பியாக அவங்களோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார், இந்த அருமையான ப்ராடக்ட் எனக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ சதாப் சார்.